நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள ஐயா அவர்கள் சூரிய ஜெயநாராயணன் ஐயா அவர்களுடைய முதல் பேச்சாக இந்த மேடை அலங்கரிக்க வருகிறார். வருக வருக என வரவேற்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமகா. வணக்கம். உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் கூறும் நெஞ்சங்களை வணங்கி மகிழ்கின்றேன். பொதுவாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒரு நல்ல வீடு தேவை. அந்த வீட்டை வைத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்போ ஒரு ஜாதகம் இருக்கிறது. ஜாதகத்தில் நமக்கு நேரம் காலம் சரியில்லாமல் இருக்கிற பொழுது ஒரு வீடு ரொம்ப சிறப்பாக இருந்தால் அந்த வீடு அந்த வாழ்பவர்களுக்கு ஒரு நன்மையை தருகிறது. வீடு வாழ்பவரின் அடையாளத்தை சொல்லும். வீடு வாஸ்து குறைபாடுகள் இல்லாமல் இருந்தால், குறைந்தபட்சம் நீங்கள் வாடகைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த வீடு இருட்டு இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள். குறைந்தபட்சம் அந்த அறைகளில் படுக்கை அறை, முக்கியமான மக்கள் கூடக்கூடிய இடங்களில் நீங்கள் நிறைய மனையடி குற்றங்கள் தான் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. சதுரமாக இருக்குது. அது போய் பார்த்தா 14க்கு 14 இருக்குது, 13க்கு 13 இருக்குது. இதெல்லாம் கேட்டோம்னா இதெல்லாம் இப்போ அப்படிலாம் பார்க்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய படித்த பிள்ளைங்க படிச்சுட்டு வேலைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுதுங்க, ஃபெயில் ஆகிட்டே வருது. நான் அந்த மாதிரி வீடுகளை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது மனையடி குற்றங்கள் இருக்கிறத தெரிஞ்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிய ஒரு பெரிய ஆன்மீகவாதி, அவர் எல்லா முயற்சியும் எடுக்கிறார். அவர் படுக்கறையில் பாருங்கள் படுத்திருக்கிறாரு. படுத்திருக்க மேலே பீம் குறுக்க போகுது. பீமு குறுக்க போகுது. அதாவது 2 சின்ன அறையை ஒன்றா இணைச்சிருக்காங்க. அந்த லாஃப்டை தட்டாமல் விட்டுட்டாங்க. இந்த ரூமில் எல்லாம் இந்த ஸ்லாப் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்லாப்பில் ஜாமான்லாம் வைப்பாங்க. 2 ரூமுக்கு ஸ்லாப் இருந்திருக்கு, அதை அப்படியே விட்டுட்டாங்க. எடுத்துகிட்டு கட்டில் போட்டிருக்கிறாங்க. இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் ரொம்ப பாதிப்பை அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எங்களை போல் தப்பாக எடுத்துக்காதீங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக 2 தலைமுறையாக வாஸ்து பார்க்குறோம். இப்போ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்ஸுக்கு என்ன தெரியும்னா, வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஹீல் பண்ணுவோம். அது என்ன ஃபீலிங்னு கண்டுபிடிப்போம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் பவர் மூலியமாக அந்த வீடு நான் தான் இப்படி இருக்கேன்னு சொல்லுது. ஒரு உதாரணத்திற்கு இப்போ நாங்கள் இருக்கோம், ஒரு லாட்ஜில் ரூம் போடுறதுக்காக போனோம். அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட்டு நின்று எழுதிக்கிட்டு இருந்தார். அதை பார்த்த உடனே எனக்கு இன்ட்யூஷனில் வருது, இவர் ஓல்டு பியூசி படித்தவராக இருக்கணும்னு சொல்லுது. அவர்கிட்ட கேள்வி கேட்ட உடனே, ஆமாம் நான் ஓல்டு பியூசி தான் படித்தேன், என்னை தெரியுமான்னு கேட்குறாரு. இல்லைன்னாரு. இப்படி இன்ட்யூஷன் பவருங்கிறது ஒரு மனிதனுக்கே கிடைக்கிற பொழுது ஒரு வீட்டுக்கும் கிடைக்கும். உதாரணத்திற்கு ஒரு சனி திசை இருக்குது. வீட்டுக்கு வாசலில் ஒரு குழந்தை கொண்டாந்து வேப்ப மரத்தை நடுறேன்னு பிடிவாதம் பண்ணுது. வாசலில் நடாதேன்னு சொல்கிறோம், ஆனால் நட்டு வளர்ந்துருது. கிட்டத்தட்ட சனியினுடைய மோசமான மந்த கிரக நிலையை அந்த வேப்பமர காற்று, வேப்ப இலைகள் அவைகளெல்லாம் அவங்களுக்கு பிராணசக்தியை அளவுக்கு அதிகமாக கொடுக்குது. ஒருத்தர் சனி திசை நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு புங்க மரம் இருக்குது. அது இடைஞ்சல இருக்குன்னு யாரோ ஒரு வாஸ்துக்கார் சொல்லியிருக்கார். அவர் போய் வெட்டிட்டார். நான் என்ன சொல்ல வர்றேன், பகுத்து அறிந்து ஆராய்ந்து பார்த்து அதில் உன்னத நிலையை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நிறைய புதுசாக வரக்கூடியவங்க எல்லோரும் வந்தோடனே அது இங்கே இருக்கக்கூடாது, இது இங்கே இருக்கக்கூடாதும்பாங்க. நீங்கள் எல்லாமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. ஜாதகம் எப்படி இருக்கோ அப்படி தான் வீடு அமையும். இதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டோம். அதனால் வாஸ்துங்கிறது ஒரு அவேர்னஸ் சயின்ஸு, ஒரு அமேசிங் பவர், ஒரு மிஸ்டீரியஸ் பவர். அந்த மாதிரி ஏன்னா வாஸ்துக்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஒரு வீட்டுக்கு குடி போகிறீங்க, அந்த வீட்டில் தலைவாசல்ல ஆர்ச் மாதிரி போட்டிருந்தாங்க. நான் போன உடனே கேட்டேன், இந்த வீட்டில் உங்கள் மூத்த பையன் சண்டை போட்டு கோவிச்சுட்டு போயிட்டாரா அப்படின்னேன். ஆமாங்கன்னாரு. அப்போ என்ன காரணம்? அப்போ அந்த ஆர்ச் டிசைனிங் அது இருக்கக்கூடாது. அது ஏதோ சமாதிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று வீடுகளுக்கு பயன்படுத்தும் போது அது அந்த இதை பிரிச்சிருது. உயிரற்ற ஜீவன்கள் இருக்கிற இடத்திற்கு பயன்படுத்துவதை உயிர் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஒருத்தர் அடுப்படியில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு தான் வெளிச்சம் இருக்கணும், ரொம்ப பிரைட்டாலாம் இருக்கக்கூடாது. இப்போ ரொம்ப அளவுக்கு அதிகமான வெளிச்சமே ஆபத்து. ஒரு வீட்டுக்குள்ளே ரொம்ப எப்போ பார்த்தாலும் இருட்டே கிடந்த சனியினுடைய ஆதிக்கம் அந்த வீட்டில் அதிகமாக இருக்கும். எல்லா வேலையும் ஸ்லோவாக தான் நடக்கும். ஜாதகம் பார்த்துருக்கணும், அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்கணும், 27-28 வயசு கல்யாணம் ஆகணும். ஏன்னா இந்த வீட்டில் தான் குடியிருக்கோங்கிறாங்க. அங்கே போய் பார்த்தோம்னா அந்த வீடு இருட்டாக இருக்குது. மேலே மாடியில் ரூம் எடுத்துருக்குறாங்க. வடக்கு உயர்ந்து தெற்கு தாழ்ந்து கிடக்கு. இப்படி நீங்கள் நிறைய பேர் சொந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க, போகத்தில் இருக்கிறாங்க. அந்த வீடுகளில் போய் பாருங்கள், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. தலைவாசலுக்கு நேரம் எதிர்த்தாப்பில் மாடிப்படி வச்சுருக்காங்க. அந்த மாடிப்படி என்ன ஆகுதுன்னா நெகட்டிவாக நேராக பாசிட்டிவ் மெயின் என்ட்ரன்ஸ்க்கே அனுப்பி வைக்குது. தலைவலி, டென்ஷனு, கோபம், எரிச்சல்.
மனையடி குற்றம் இது ஒன்று. வீடுகள் அளவுக்கு அதிகமான இருட்டாக இருக்கக்கூடாது, அளவுக்கு அதிகமாக வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு உபயோகரமாக இருக்கணும். உங்கள் அடுப்படியில் சனி சுக்கிரன் 2 பேரும் இணைந்திருக்கும் போது தான் ஒரு வீட்டில் நல்ல சமையல் கிடைக்கும். அந்த வீட்டில் போய் பாருங்கள், உடையாத கண்ணாடி பாட்டில் இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, கண்ணாடி உடையுதல், பாத்திரங்கள் உடைஞ்சிருக்கிறதில். இப்போ நிறைய பேர் இந்த காப்பி போடுற கெட்டில்லாம் வச்சுருப்பாங்க, கைவிடியே இருக்காது. நீங்கள் அவங்கள கை தூக்கி வர்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, சின்ன சின்ன லாஜிக்கு. அதே போல் அடுப்படி ஜன்னலை திறக்கணும், திறக்கவே மாட்டாங்க. அதனால் அடைபட்ட காற்றுகள் இது மாதிரி இவ்வளவு துன்பம் இருக்குது. நிறைய எனக்கு தெரிய ப்ராக்டிக்கலாக நாங்கள் கற்றுக்கிட்ட அனுபவம், படித்ததெல்லாம் விட அனுபவம் என்னென்னா, அடுப்படி இருக்கும், அடுப்படிக்கு பக்கத்தில் ஒரு லெட்டின் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரூம் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு குழந்தைகளுடைய வளர்ச்சியில் ரொம்ப பிரேக் ஏற்படுது. அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்புக்கு முடியாமல் போகுது. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ ஸ்டாண்டர்டாக இப்படி தான் ரூம் போட்டு பிளான் போட்டு கொடுக்குறாங்க, இப்படி தான் வாழ்கிறாங்க. ஒரு வீடு ரொம்ப அற்புதமாக வாஸ்துபடி இருக்குது, வடக்கு கிழக்கு எல்லாம் ஜன்னல் வச்சுருக்காங்க, வாசல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் பெர்ஃபெக்ஷனாக இருக்குது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஈசானிய மூலையில் ரூம் இருக்குது, அந்த வீடை வாடகைக்கு பிடிச்சிருக்கிறாங்க. வீடு கட்டினவங்க அந்த சனி மூலையில் அந்த வீட்டில் உள்ள தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம், அந்த ஒரு ரூம் 3 பெட்ரூம் இருக்கும் போல் சனி மூலை பெட்ரூமில் கொண்டுட்டு போய் எல்லா ஜாமானையும் ஒன்றா அடைச்சி வச்சுட்டு பூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டில் குடியிருக்கவங்களுக்கு ஈசானியும் புழக்கமே இல்லை. அந்த வீட்டுக்கு 3 வருஷத்துக்கு போகிறதுக்கு போயிருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, வந்ததுக்கப்புறம் வளர்ச்சியே இல்லை. மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆகி முன்னேற்றம் இல்லை, தனியாக தொழில் வச்சு கொடுத்துருக்குறாங்க, சிறப்பு இல்லாமல் போச்சு. அப்போ எங்கெல்லாம் தட்டுமுட்டு ஜாமான்கள்லாம் அடைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் சனி பகவான் இருப்பார். பயனற்ற பொருள்கள். இப்போ வீடு நான் வாஸ்துப்படி இருந்து சனி மூலையில் பெரிய பாத்திரம் இது தண்ணி தொட்டிலாம் இருக்குது. ஆனால் அந்த தண்ணி தொட்டியை க்ளீன் பண்ணி பல வருஷம் ஆச்சான். அந்த தண்ணி தொட்டி எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வந்து இந்த போர் வாட்டரை நாங்கள் பண்ணிக்கிறோம், அது நல்ல தண்ணிக்காக வச்சுருந்துருக்காங்க, யூஸ் பண்ணல. அந்த டேங்கை திறந்தால் போன வாரம் அடிக்குது சாக்கடை, அது அப்போ செப்டி டேங்காக அதை வேலை செய்யுது. அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு மூளைக்கு போகக்கூடிய பிரெயினில் எல்லாம் ப்ராப்ளம் வந்திருக்கு, தோல் சம்மந்தப்பட்ட ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வருது. இப்படி வாஸ்துப்படி வீடு அமைச்சு அதை பராமரிக்கலைன்னா கூட அதுவே நமக்கு குற்றமாக இருக்கும். இப்போ எங்களுடைய ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு அவேர்னஸ் தான் சொல்கிறேன். இப்போ யாருக்காவது பிளான் போடணும்னு கூப்பிடுறீங்க, தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றோம். இறைவன் வேறு, வீடு வேறு. வீட்டில் சாமி ரூம் கொடுக்குற முக்கியத்துவத்தை தயவு செய்து குறைச்சிருங்க. கன்னி மூலையில் படுக்கறையை வச்சுக்கோங்க, லெட்டின் பாத்ரூம் எங்கெங்கே கழிவுகள் வெளியேறணும். ஈசானி மூலையில் பூஜை அறையே போடாதீங்க. கடவுளே கும்பிடாத நம்ம கொள்கை கடவுள் மறுப்புக்காரங்க இஸ்லாமியர்கள் அவங்கெல்லாம் சுகபோகமாக வாழ்கிறாங்க. நாம் இந்த பூஜை அறைன்னு வச்சுட்டோம்னா அது குரு வந்துடுவாருங்க. ஈசானியத்தில் அறைகள் சிறியதாக இருக்கிற அறைகளுக்கு கேது வந்துடுவாருங்க. அப்போ குரு கேது இணைச்சா நாமளே உருவாக்கிட்டு கடனாக வந்துக்கிட்டு இருக்கு, இந்த வீட்டுக்கு அப்புறம் கடனாக வருது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. இன்னொரு பெரிய விஷயம் பாருங்கள், தயவு செய்து நீங்கள் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் போகிறீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு அது மரணத்தை கொடுக்கக்கூடிய தேதியாக இருக்கக்கூடாது. ஜாதகத்தை பொறுமையாக பாருங்கள். சோசியர்களுக்கு 1000 2000 கொடுங்க. ஒரு முகூர்த்த தேதி குறிக்கிறீங்க வீடு கிரகப்பிரவேசத்துக்கு, அந்த வீட்டுக்கு போகிற நாள் உயிரோட்டம் உள்ள நாளா குருட்ட நாளான்னு பாருங்கள். தயவுசெய்து கும்பாபிஷேகம் மாதிரி பாருங்கள். அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ நீங்களே காலண்டரை தேதியை குறித்து வச்சுக்கிட்டு சரி வராது. இஷ்டின்னு வரக்கூடிய நாளில் நீங்கள் ஒரு யாக வளர்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நல்ல கைதே இருந்த திறமையான அனுபவம் வாய்ந்த பெரிய ஜோசியர்கள் பழமையான ஆள்கள்கிட்ட போங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறத? யாரையும் தாக்குறதுக்காக பேசலை. நீங்களா பஞ்சாங்கத்தை பார்த்து முகூர்த்த பார்க்கணும், தாராபலன் இருக்கா, பொண்ணுக்கு இருக்கா, பையனுக்கு இருக்கா, எல்லாமே பாருங்கள். குளிப்பொருத்தம் பாருங்கள். தயவு செய்து இன்றைக்கி மாடர்ன் ஸ்ட்ரக்சரில் சரியாக வரலை. இன்றைக்கி ஜாதகம் பிறக்கிற குழந்தைகளே ஏட்டிக்கு முட்டியாக பிறக்குது, அதுகளுக்கெல்லாம் 2 கல்யாணம் நடக்குது. 36 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலை, திருமணமே பந்தமே வரலை. இப்படி இருக்கு. படிச்சிடுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. 2 10 இயங்கிக்கிட்டு இருக்கு, 2 6 10 பாவங்கள் இயங்குது. நான் என்னை பொறுத்தளவில் இன்றைக்கி எல்லா வீடுகள்லையும் சேமிப்பு இல்லை, கடனாக போய்கிட்டு இருக்கு. இந்த கடனை அடைவதற்கு இன்னொரு கடனை வாங்குறாங்க. இது மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள் பரல்கள்லாம் படிக்க போகும்போது பரலை யூஸ் பண்ணும்போது லாப் கிதாப்னு ஒரு ஃபாரினில் உண்டு, அவங்க மீனத்தை அடிப்படையாக வச்சு தான் எடுப்பாங்க. உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு லக்னத்துக்கு பின்ன தள்ளி போட்டு 6ஆம் பாவத்தை எடுத்து வச்சா அந்த பாவம் கடன் அடைக்க உங்களுக்கு உதவும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு தொழில் செஞ்சு ஃபெயிலியர் ஆகிறீங்க, உங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு வாங்க. அஷ்டவர்க்க பரலில் சனி பகவான் எந்த வீட்டில் அதிக பரல் வாங்கியிருக்கார் அப்படின்னு மாத்திரம் பாருங்கள். அந்த வீட்டு வேலையை கையாளுங்க.
கண்டிப்பாக தொழிலில் வெற்றி பெறும். அவரே சொல்கிறார், நான் வந்து இந்த வீட்டில் குறைந்த பரலில் தான் இருக்கேன், 10ஆம் இடம் தான், 6ஆம் பாவம் தான், 6ஆம் பாவாதிபதி நல்லா தான் இருக்காரு, இருந்தாலும் நான் ஏன் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதுக்கெல்லாம் பழைய முறைகளில் அஷ்டவர்க்க பரல் பார்ப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். அதே போல தான் ஒரு வீடு கிரகப்பிரவேசத்தும் சரி, பிளான் போடும்போதும் சரி, எந்த அறையும் வெட்டிட்டு செய்யாருங்க. என்னை கண்ணை மூடிக்கிட்டு அந்த காலத்தில் உச்சம் நீச்சம்னு சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது. ஜோதிடத்தில் தான் உச்சம் நீச்சம். கௌரு திருப்பதி ரெட்டின்னு ஒருத்தர் வந்தார். அவர் காலத்தில் இந்த திசைகள்லாம் கோணலாக இருக்கும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வடக்கண திருகி இருக்கும். அப்போ அதை வீட்டோட இடத்தோட பிளானையும் காம்பஸோட டிகிரியும் வச்சு உயர்வான உச்சமான ஒரு நிலையை கொண்டுட்டு போய் மார்க் பண்ணி அங்கே என்ட்ரன்ஸ் வச்சாங்க. கிரிட்டிக்கலான இருக்கக்கூடிய கட்டடங்கள், தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரிகள் இவைகளுக்கு மட்டுமே பயன்பட்டு வந்த அந்த நிலை இப்போ எல்லாருமே வடகிழக்கில் வைங்கிறாங்க. நீங்கள் இன்னொரு அற்புதமான விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஜாதகமே இல்லை, ஒருத்தருக்கு ஜாதகமே இல்லை, ஆனால் அவருக்கு வீடு வாஸ்துப்படி அமைக்கணும். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டினுடைய அமைப்பை கிழக்கு வாசல் விடணுமா 9 பகுதியாக பிரித்து இந்த பக்கம் 3 பங்கை விட்டாங்க, அந்த பக்கம் 3 பங்கை விட்டுட்டு மிடில் இருக்கிற 4, 5, 6 அதாவது புதன், குரு, சுக்கிரன். கண்டிப்பாக புதன் என்பவர் ஒரு நன்மையை தருவார், குரு என்பவர் நன்மையை தருவார், சுக்கிரன் நன்மை தரும். இவங்க 3 பேரும் மோசமான கிரகங்களே கிடையாது. அதனால் எல்லாருக்குமே இந்த புதன், குரு, சுக்கிரன் என்பது ஒரு அனுபவ கிரகங்கள், ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை தருகின்றது. இப்படிப்பட்ட நிலையில் வச்சாங்க. அதனால் இப்படி வீடுகளில் பொறுத்தளவில் வாசல் தேர்ந்தெடுப்பதில் தான் இன்றைக்கி தோற்று போகிறோம். எனக்கு தெரியும், ஒருத்தர் 2.5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினார், கடலூர் மாவட்டத்தில் போயிருந்தேன். அவர் வாசல் பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் கிழக்கு வாசல்னு வைக்கிறார். ஒரு சிட்டவுட்டு மாதிரி உள்ளே வந்து அப்புறமேலு அப்படி உள்ளே திரும்புகிறார். அது தவறாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். அவர் கேட்கல. அவருக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஐயா ஒரு ஜாதகத்தில் சனி திசை ஆரம்பிக்குது நடக்குது, சனி பகவான் முதல்ல எந்த கிரகத்தை பார்க்குறாரோ அதன்படி தான் வேலை செய்வார், அப்படி தான் அவரை அழைச்சிக்கிட்டு தான் அவர் மற்ற வேலைகள்லாம் செய்வார். அப்படிங்கும்போது இப்போ கேதுவை பார்த்தாருன்னா தடங்கல்கள், தடைகள், வழக்குகள், பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டே கூட்டிகிட்டு போவார். அதுபோல் உங்கள் வீட்டினுடைய வாசல் என்ட்ரன்ஸ் அதுதான் நுழைவாயில், அது ரொம்ப அற்புதமான முறையில் இருந்தால்தான் சிறப்புன்னு சொன்னோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது நடந்து முடிஞ்சு 1 வருஷம் இருக்கும். இப்போ கூப்பிடுறாரு ஒரு பெரிய கான்ட்ராக்டர், அவர் அந்த கான்ட்ராக்ட் வேலையே போயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு, வருத்தப்படுறாரு. பணம் இருக்கிற பொழுது, பதவி இருக்கிற பொழுது எவர் பேச்சையும் கேட்காமல் குடும்பத்தில் உள்ளவர்களையும் சீரழித்து பையன் வாழ்க்கை, பொண்ணு வாழ்க்கை, நிறைய டைவர்ஸ் கேஸ் இந்த மாதிரி வர்றது காரணம் வீடுகள் ரொம்ப முக்கியமான காரணங்கள். கேதுவினுடைய குணங்கள் அந்த வீட்டில் நிறைய இருக்கும். இதெல்லாம் நிறைய பண்ணனால தான் அவங்க நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு வீடு அடிப்படையில் எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இங்கே பாருங்க, ஒரு வீட்டுக்கு பிராணசக்தி தேவை. ஒரு வீடு பிராணனை உற்பத்தி பண்ணணும், ஒரு வீடு பிராணனை உற்பத்தி பண்ணணும். அதுதான் இங்கே சயின்ஸ் தான். இப்போ பிராணனை உற்பத்தி பண்ணலைன்னா மனிதன் சுகமாக வாழ முடியாது. மனிதனுக்கு பிராணன் தேவை, வீட்டுக்கு பிராணன் தேவை. அப்போ வீடு உற்பத்தி செய்து அந்த பிராணனை வீட்டில் அந்த அறைகளுக்கு முழுவதும் கொடுக்கணும். அந்த பிராணனை பல்வேறு இடங்களில் பயன்படுத்தி அங்கே வாழக்கூடிய மனிதர்கள் சுகமாக வாழ்கிறார்கள். இப்படித்தான் வாஸ்து சாஸ்திரம் சயின்ஸ் பிரகாரம் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஜோதிடமும் என்ன சொல்லுது, மனிதனுக்கு ஏற்ற இறக்கம் வரும், நிறைய ப்ராப்ளங்கள் வரும், நல்ல திசை வரும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அப்போ அவனை காப்பாற்றுவது வீடுகள் தான். அப்போ ஒரு வீடு வாஸ்து சாஸ்திரப்படி மங்களகரமாக இருந்தால், ஒரு வீடு வாஸ்து சாஸ்திரப்படி பிராணனை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தால், அது அனுபவம் வாய்ந்த, முழுமை அடைந்த, எக்ஸ்பீரியன்ஸான அஸ்ட்ராலஜர், எக்ஸ்பீரியன்ஸான வாஸ்து எக்ஸ்பர்ட் மூலியமாகத்தான் கிடைக்கும். அதுதான் உளவியல் ரீதியாக நமக்கு அணுக முடியும். கைதேர்ந்த திறந்த நிபுணர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ என்கிட்ட படிக்கிற பசங்க இருக்கான், 2 வருஷம் இருக்கான், அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தெரிய போகுது? ஒரு வீட்டில் கீழே செப்டி, பழைய வீட்டை வாங்கி இடிச்சிருக்கிறாங்க, புது கட்டிடம் கட்டியிருக்கான், பழைய செப்டி டேங்க் சரியாக மூடலை, அது மேலேயே சாமி ரூம் வந்துருச்சு, அவன் பிராணம் மாற்றி அதுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டில் பெரிய ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தா ஹீல் பண்ணி தபம் பண்ணி பார்த்தா மோசமான நிலை இருக்குது. அதை உடைச்சு பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா செப்டி டேங்க் மலத்தை அல்லலை. பொறுப்பற்ற கட்டிட தொழிலாளர்கள், பொறுப்பற்றவர்கள் இந்த நாட்டிலே வேக வேகமாக செயல்படுகிறார்கள். அதனால் ஆழமாக, அகலமாக, அழுத்தம் திருத்தமாக ஒரு செயலை ரொம்ப பெர்ஃபெக்ஷனோடு பண்ணக்கூடியவர்கள் மலிந்து போயிட்டாங்க. இப்போல்லாம் யாருமே இல்லை. அதனால் உங்கள் பழைய வீடா, அந்த வீடை இடிச்சிங்களா, தூக்கி எறிஞ்சிருங்க. பழைய வீடு விலைக்கு வாங்கியிருக்கீங்களா, மொதல் வேலையை பூட்டு, லாக்கு, பேட்லாக்கு, கீழு எல்லாத்தையும் கலட்டி தூக்கி எறிஞ்சிருங்க. எல்லா கதவையும் கீழே இறக்குங்க. தச்சு கழித்து
அதுக்கப்புறமேல் அந்த வீட்டை உங்களுடையதாக மாற்றுங்க. இப்படிப்பட்ட பல நல்ல விஷயங்கள் இருக்குது. யாருக்காவது என்னுடைய கன்சல்டேஷன் தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. பொறுமையான கவுன்சிலிங்கும் நேரடியாக வந்து விசிட் பண்ணதையும் அடியனால் முடியும். எல்லோரும் இன்புற்றி இருக்க வேண்டும், வேறொன்றும் செய்யாய் பராபரமே என்று சொல்லி யாருக்காவது வாஸ்து ஜாதகம் பெயர் வைக்கணும் அப்படின்னால் கொஞ்சம் 1 நாள் 2 நாள் டைம் எடுத்துக்குவேன். பொறுமையாக இருந்து பார்த்து தர அடியன் ரெடியாக இருக்கேன். வாருங்கள், நான் உங்களுக்கு சர்வீஸ் செய்ய காத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சொன்ன மாதிரி 31வது கருத்தரங்கம் நிச்சயமா ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு துலாம் வீடு தான் வரும், சுக்கிரன் ஆட்சியாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல சூரியன் நீச்சமாகுது இல்லையா, நம்மளுடைய பாரம்பரியமான செயல்பாடுகள்ல எல்லாத்தையுமே விட்டு இப்ப ட்ரெண்டிங்கா கொண்டுட்டு வந்துட்டாங்கங்கும் போது நிறைய பாதிக்கப்படுது. குழந்தைகள் ரீதியா, திருமண வாழ்க்கை ரீதியா எவ்வளவு அழகா அந்த 31வது கருத்தரங்கம் துலாம் வீட்டு சம்பந்தப்பட்ட முதல் பேச்சை மிக அற்புதமா பேசிய ஐயா அவர்களுக்கு, வாஸ்து ரீதியா பேசின ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்றுமாறு பாலமுருகேஸ்வர சால் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.